ஓடியாங்க 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 அல்லு சில்லு லொல்லு எல்லாம் வாங்க. டிவிக்கு பத்தி அவதூறு பேசணுமா, கண்டென்ட் நான் தரேன். சிஎம் பத்தி அவதூறு பேசணுமா, கண்டென்ட் நான் தரேன். என்ன மாதிரி டிவிக்கு சப்போர்ட் பண்ண முடியவங்களை பேசணுமா, கண்டென்ட் நான் தரேன் சாமி. நீங்க அழுவுறீங்க இல்ல, கண்ணு கலங்குது. மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்லுவார்கள். மீடியா இன்னைக்கு அந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சோசியல் மீடியா ஒரு வகையில் தான் நாளடைவில் அதையெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை பார்க்கிற போது ஒரு காலத்தில் நாம் பழக்கத்தை பார்த்தோம். சதி வேலை பண்ணி பார்த்தாங்க, வேலைக்காவல கோட்டு போட்டு தந்தாரு, டிஃபன் எடுத்து கையில் எடுத்து தந்தாரு, வாட்ச் கட்டிட்டு தந்தாரு. சதி வேலை பண்ணி பார்த்தாங்க, வேலைக்காவல செஸ் விளையாடினாரு. இன்னைக்கு கோட்டு போடல, பட்டு சட்டை வேசி விட்டு வந்தாரு. இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளா வந்து கொண்டிருக்கிறது. அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் சொன்னதை நான் அங்க ஹர்ட் ஆயிருக்கேன். நான் சொன்னேன் எல்லாரும் நம்ப வச்சடா. அவையெல்லாம் மறைந்து நாட்டில் நடைபெறக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்திகளா வந்து கொண்டிருக்கிறது. நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. பல்வேறு பக்கங்களில் வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான். டாக்டர் சார், இப்பதான் பிறந்திருக்கேன் சார். அதுக்குள்ள என் தலையில 1,28,000 ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்றீங்களே, நான் என்ன இஎம்ஐ கட்டுறதுக்கா பிறக்கிறேன்? ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஐயோ, நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம், தயவு செய்து இன்றைக்கு உங்களை பற்றி, உங்கள் ஆட்சியை பற்றி வரக்கூடிய செய்திகளை படியுங்கள். இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜயை வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும், துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும், ஏறி உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடுறாருங்க. அதுக்கு எம்மா நேரம் எடுக்கிறாருன்னு பாருங்களேன். முட்டாயவங்க சிஎம் விஜய் என்ன இடுப்புல ஸ்டாப் லாக்க கட்டி விட்டு டைமர் செட் பண்ணி விட்டுறாங்க போல இருக்கு. நீங்க வந்து சாப்பிட போறதுக்கு இவ்வளவு நேரம், ரெஸ்ட் ரூம் போறதுக்கு இவ்வளவு நேரம், மற்றபடி டீ பிரேக் இவ்வளவு நேரம், நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு 2 நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்க, நீங்க சாப்பிட போயிட்டு 3 நிமிஷம் லேட்டா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு டைமர் செட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கஷ்டப்பட்டு போட்டு அதை தேடி, அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டுக்க கோட்டு சூட்டெல்லாம் அந்த சீட் பெல்ட் வெளியே எடுத்து விட்டு அப்படி எப்படின்னு வந்து கடைசியாக தான் செட்டில் ஆகிறார். அதை எடுத்து விடாம அவரில் இருக்க முடியாது. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ அது கரெக்டாக இருக்கணும். சர்க்கஸ் கூடாரம் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கூடவா வந்து குறை சொல்லிட்டு இருப்பீங்க? நாட்டோட சிஎம் அவரு, சுத்தி கேமரா இருக்கு, பிரஸ் இருக்கு, அவர் நீட்டா இருக்க வேணாவா? பரதேசி மாதிரியா அப்படியே போக சொல்றீங்க? யாரையா நீங்களா? படித்து உண்மையை கண்டுபிடியுங்கள். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இந்த திருமண விழா நிகழ்ச்சியிலே கழகத்துடைய இளைஞரணி செயலாளராகவோ தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராகவோ நான் பங்கேற்கவில்லை. A few moments later. ஆனா இன்றைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும். வெறும் ஸ்டிக்கரை மாத்தி, போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாத்தி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம் சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு. யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். ஆனா நிஜமாவே நாங்க டிவி கேட்கறாங்களே இந்த விஷயத்துல பாவம். ஏன் தெரியுங்களா? நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்டு அதுக்கு நாங்க ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா, இல்ல ஜஸ்ட் லைக் தட் வாய் தரது இதுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க வைக்கிறீங்க.
எனக்கு புரியல. அப்புறம் எப்படிதான் நாங்க பதில் சொல்றது? உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்லனா சொல்ல மாட்டாங்க அப்படின்றீங்க, பதில் சொன்னா முட்டு கொடுக்குறாங்கன்றீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எங்களோட எந்த பதிலையும் உங்களால ஏத்துக்க முடியலையா? அதுதான் இப்ப பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதுக்குதான் அது ஏத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான டெபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நண்பர்களே, 13 லட்சம் கோடி ஆயிடுச்சு நண்பர்களே கடனை. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 13 லட்சம் கோடியா. என் பேர்ல வேற 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. கொண்டே புரியும் உங்களை. ஏண்டா ஒத்த ரூபாய் எனக்கு கொடுத்தீங்களாடா? ஏதாச்சும் ஒரு திட்டம் எனக்கு கொடுத்தீங்களா? அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி நம்மளுடைய இன்னும் என்னடா கம்பேக்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சவப்பெட்டியை எடுத்தமா உள்ள போய் படுத்தமான்னு இருக்க வேணாம். உள்ளே வச்சு எவ்வளவு அடி அடிச்சாங்க தெரியுமா? அவ்வளவு அடி நான் வாங்கினதுனாலையும் அவ்வளவு வலி நான் தாங்கினதுனாலையும் தான் இன்னைக்கு எல்லாரும் கும்பிடுறாங்கன்னு சொல்லுது அந்த விக்ரம். அது மாதிரி நோ பெயின் நோ கெயின். நீங்க தேட வேண்டாம். ராதிகாவை கட்டி அணைத்து ஆறுதல் கூறிய விஜய் ஆச்சரியக்குறி. திரிஷா இல்லாமல் தனியா வந்தது ஏன் கேள்விக்குறி. மக்களை கையெடுத்து கும்பிட்டார் ஆச்சரியக்குறி. ஐஸ் பெட்டியின் மீது சாய்ந்து அழுத விஜய், கதறி அழுத விஜய், கதறி புலம்பிய விஜய். எப்படி இருக்கு நியூஸ்? ஏன் நீங்க போய் தேடி கீடி அலைஞ்சு அப்புறம் அதை எடுத்து ஒரு மணி நேரம் இல்ல நாளைக்கு நாளன்னைக்கு போடுறத இன்னைக்கே சொல்லிட்டேன். என்ன இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதை போடுங்க, போட்டு பரப்புங்க, கிளப்புங்க. டெய்லி சின்சியரா காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரின்னு நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு குவாலிட்டியான வீடியோ போடணும்னு வாங்க, என்னுடைய சேனல் உத்தண்டில தான் இருக்கு. அங்க நீங்க பேசி நீங்க உங்க பேஜ்ல போடுங்க. ஆனா காலையில வரும்போது படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் என்ன பண்ணுவேன் பெருமானே பிரியா ராஜன் அவர்களை அன்போடு வருக வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கின்றோம். இதுக்கு போய் அழுதுக்கு இருக்கீங்க. நீங்க பேசிக்கிட்டே இருந்தாதான் தமிழ்நாடுல இருக்கிற எல்லாரும் பாப்பாங்க. அப்படியா இவ்வளவு செஞ்சிருக்காங்களா, இவங்களே நாங்க தோக்கடிச்சோம் அப்படின்ற எண்ணம், அதாவது அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஃபீல் ஆயிடும். அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே. என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இவங்களோட வீடு மாதிரியே இவங்க பிஹேவ் பண்ணதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாங்க, இல்ல இவங்களுக்கே எல்லா நல்லதும் சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி வந்தாங்க. தங்கச்சி இப்ப என்ன கெட்டு போச்சுன்னு இந்த ஆட்டம் ஆடுற? இப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறந்து 20 நாள் ஆகுது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, உன்னோட வேலை அந்த மாதிரி வேலை. அந்த குழந்தைய கூட்டு தான் போய் ஆகணும். நீ என்ன பண்ணுவ? இல்ல 25 நாள் தான், 20 நாள் ஆகிற குழந்தை வீட்டு விட்டு போயிடுவியா? பச்சை குழந்தை வீட்டு விட்டு போயிடுவியா? லூசு மாதிரி பேசுற. அந்த குழந்தை அங்க போய் இன்னும் அனுபவிக்க போகுது, அது பாட்டு தூங்க போகுது. 20 நாள் குழந்தை வீட்டுல விட்டு வருவாங்க. கொஞ்சமாவது உனக்கு கூறு இருக்குதா? இவ்வளவு நல்ல கட்சியே, இவ்வளவு நல்ல தலைவரை நம்ம விட்டுட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே அவங்க ஃபீல் ஆகிற வரைக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலா பவுடரு, இது பென்சில் இதெல்லாம் வாங்க. இந்த மளிகை கடை இவங்க கிட்ட வாய்ஸ் ஆஃப் காமன் என்ன பண்ணுதுன்னா ஆள் சேர்க்குது. ஆள் சேர்த்து, அதாவது நீங்க இப்படி ஒரு வீடியோ போடுங்க, இல்ல இத்தனை ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை நாங்க உங்களுக்கு அனுப்புவோம். ஒரு ஏரியாவை கவர் பண்ணி அந்த ஏரியால இருக்க எல்லா மளிகை கடை ஆளுங்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ண வைக்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ண வைக்கிறாங்க, லைக் பண்ண வைக்கிறாங்க, கமெண்ட் பண்ண வைக்கிறாங்க. மாஃபியா சின்ன லெவல்ல கிடையாது இங்கெல்லாம். நம்ம சொல்றோம் வெறும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் கிடையாதுங்க. ஒரு மளிகை கடை அங்க அழகா உங்களுக்கு மாச பேமெண்ட் இவ்வளவு அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்ன வேலை? அழகா ஃபார்வர்ட் பண்றது தானே. நம்ம என்ன சொல்றோம், அவங்க பேமெண்ட் கொடுத்து பண்ண அது வேற விஷயம். பட் அது கெட்டதுனாச்சும் நம்மளுக்காக சப்போர்ட்டுக்கு நம்ம ஆளுகளை சேர்த்து தான் ஆகணும். வேற எப்படியும் எங்களை ஒழிக்க முடியாது, களமாட முடியாது. 4 பேர் வீடியோ போடுறனாலயோ இல்ல 4 பேர் நல்ல கருத்தை சொல்றனாலயோ இதை அழிக்கவே முடியாது. நான் இப்ப சொல்றேன், வலசரவாக்கம் சாலிகிராமம் சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன மளிகை கடையில அழகா ஒரு அந்த சங்கம் மாதிரி ஒரு குரூப் மாதிரி இருக்கும். அதாவது யாரும் பெரிய லெவல்ல குட்டி குட்டியா ஒரு தெருக்குன்னா அங்க ஒரு ஆளை விட்டு உங்களுக்கு என்ன ஒரு மாசம் ஒரு 500 ரூபா, மாசம் 1000 ரூபா வர வீடியோலாம் ஃபார்வர்ட் பண்றது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது தானே. ஈஸியா வச்சுட்டு போயிடுறாங்கன்னு. இங்க இப்படிப்பட்ட மாஃபியா தொடங்கிருச்சு. நம்ம இன்னும் அதை எப்ப நம்ம முன்னெடுத்து எப்ப அழிக்க போறோம்? ஐயா, உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. முதல்ல இங்க வந்திருக்க எல்லா ப்ரௌடு ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் அண்ட் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன்.